நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கீதையை உபதேசிக்கும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்போது நல்லவர்களுக்கு துன்பம் நேருகிறதோ அப்போது கெட்டவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அப்போது தர்மம் நிலைப்படுத்தப்படுகிறது. இங்கு தர்மம் நிலைப்படுத்தப்படுவதற்காக தர்மத்தின் ஆதாரமான அறிவுரையே இந்த கீதை. கீதா போதனை தர்மத்தின் மூலங்கள், தர்மத்தின் பாடங்கள், தர்மத்தின் குரல் ஒலிகள், அவர் தந்த கீதை மொழிகள். கீதையை ஏன் மகாபாரத போரின் போது சொன்னார்? எதிரெதிர் அணிகளாக இருபுறமும் நிற்கும் படைகளை பார்த்து அர்ஜுனன் தளர்ந்து போய்விட்டான். அங்கு அவன் பார்த்தது உறவினர்களை, அன்புடன் பயிற்சி தந்த பெரியோர்களை. அது அவனை குழப்பியது. அவன் பாசத்தில் வசமிழந்தான். அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனை மயக்கத்தில் இருந்து மன தெளிவு பெற கீதை தந்தார். தர்மத்தை காக்க இத்தனை பெரிய போர் ஏன் வந்தது? அதற்குரிய காரணங்கள் சிந்திக்கத்தக்கது. இந்த வீழ்ச்சிக்கு, பெரும் வீழ்ச்சிக்கு விதை போடப்பட்டதெங்கே? ஊரையே விழுங்கும் மன்னர் மாளிகையில். அதன் பலன் கீதையின் போதனை. இந்த விதை எப்போது போட்டார்கள்? அப்போது துரியோதனாதியர் பாண்டவர்கள் உயர்ந்ததை பொறுக்க முடியாத நேரத்தில். பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை சொர்க்கம் போல் ஆக்கினார்கள். பாண்டவர்களை கொல்ல துரியோதனன் அரக்கு மாளிகை கட்டினான். அவன் பீமனை நதியில் தள்ளிக் கொல்ல நினைத்தான், முடியவில்லை. அவன் மாமா சகுனி சொன்னான், எப்போது வீரரை முறையாக எதிர்த்து நின்று மோதிக் கொள்ள முடியவில்லையோ அப்போது குறுக்க வழி செல்.
அது பற்றி மாமா சகுனி சொன்னார். சற்று இரு, வசந்த திருவிழா வரப்போகிறது. அப்போது பாண்டவர்கள் மன்னர் திருதராஷ்டிரரிடத்தில் ஆசி பெற்றுச் செல்ல அஸ்தினாபுரம் வருவார்கள். அந்த சமயத்தில் நல்லவன் போல சூழ்ச்சியாக சூதாட்டத்துக்கு அழைப்பு விடு. பொதுவாக ராஜமாளிகையில் சூது ஒரு விளையாட்டு. அங்கு சூதாடும் போது பகடை மேதையான என் ஆற்றலால், என் பயிற்சியால், என் மூளையால் உன்னை கோபுரத்தில் உட்கார வைத்து ஆட்சி தருகிறேன், அவர்களை அடிமையாக்குகிறேன் என்றான். சூது என்பது மனித இனத்தை, மனித கலாச்சாரத்தை, மனித வாழ்க்கை இயலை பாழ்படுத்தி மண்ணாக்கி விடுகிறது. சூதின் போதையில் ஒரு மனிதன் தன் மனைவியை பணயமாக வைக்கிறான். அதுவும் ஒரு பெண்ணை, ஒரு சதியை மாபெரும் சபையில் ஆடை அவிழ்த்து பார்க்கின்ற நிலையை உருவாக்கி விடுகின்றான். எந்த நாட்டிலுமே இந்த அவலம் நடந்ததில்லை. மனிதகுலம் வெட்கி தலைகவிழும் நிகழ்ச்சிக்கு இந்த மாளிகையிலே வித்தூன்றப்படுகின்றது. இங்கே அமர்ந்தவர்கள் தர்மம் தெரிந்தவர்கள், வீரம் நிறைந்தவர்கள், விவேகம் உள்ளவர்கள். அரியணையில் அமர்ந்தவர், அவருக்கு அறிவுரை சொல்பவர், அத்தனை பேர் பார்த்திருக்க இந்த அவலம் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அன்று கௌரவர் சபையில் சூது விளையாட்டாக நடத்தப்படவில்லை. திட்டமிட்ட சதியும் நரித்தனமும் இணைந்து செயல்பட்டது. தருமரும் தம்பியரும் இதை பொழுதுபோக்கு என்றுதான் ஏற்று விளையாடினார்கள். ஆனால் கௌரவர்கள் இதை ஒரு போராக நினைத்து மாறாக செயல்பட்டார்கள். சகனி போடும் பகடைகள் சரித்திரத்தை மாற்றிக் கொண்டிருந்தன. இதில் வேதனைக்குரிய விஷயம், சாதனை படைத்தவர்கள் இதை தடுக்காததுதான். பீஷ்மரின் சகிப்பு, திருதராஷ்டிரரின் சிரிப்பு, துரியோதனின் துடிப்பு, விதுரரின் திகைப்பு. இந்த நிலையில்தான் அவலங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. கௌரவர் கூட்டம் கொக்கரித்துக் கொண்டிருந்தது. பாண்டவர் ஐவரும் அடங்கிய எரிமலையாய் அமர்ந்திருந்தார்கள். பிரபு, சூது கேடு விளைவிக்கும் அல்லவா? இது தெரிந்தும் கூட தர்மம் அறிந்த யுதிஷ்டரரை போன்ற ஞானியும் கூட பன்றத்திலே பகடை உருட்டி தங்கள் ஆற்றலை காட்ட விரும்புகிறார்கள். அதுவும் கூட துரியோதனன், சகுனி என்ற இதயமற்ற கொடியவர்களின் கூட்டத்துடன். இதை பார்க்கும் போது ஒரு பசுவானது பாயும் புலியின் எதிரில் போய் நிற்பது போல் இருக்கிறது. தேவி, கோமகன் மைந்தர்கள் யுத்தமோ சூதோ ஏற்காதிருந்ததில்லை. க்ஷத்திரியன் நெறிமுறை அது. எப்போது க்ஷத்திரியனை யுத்தத்திற்கு சூதிற்கு அழைக்கிறார்களோ அப்போது அவன் நிராகரிக்க கூடாது. ஏனெனில் சூதும் கூட ஒரு வகையில் யுத்தம்தான். சூதும் யுத்தமும் முடிவில் பேரழிவை தருவது. தெரிந்தும் க்ஷத்திரியனுக்கு சூதாடுவது கௌரவ பிரச்சனை, கை நிற்காது. காயுருட்டலானான் தருமன் விதி வீசிய வலையால் கண்ணிருந்தும் குருடன் ஆனான் ஆனான். பேய் வாழும் இடமாய் ஆனது சபையே, பீஷ்மனிருந்தும் ஏன் இந்த நிலையே? ஆடுவது சகுனி மாமன் 8 விழுப்பார். 8 8 8 பலே மாமனே பலே, சொன்னபடி கேட்கும் கை. இது சாதாரண மருமகனே, ஆடத் துடிக்கும் என் கையின் ஆற்றலை இன்னும் பார். சாம்ராட் யுதிஷ்டரே, தாம் தமது ராஜாங்க உடைமைகள், செல்வங்கள் மொத்தத்தையும் என் மருமகனிடம் சூதில் இழந்து விட்டீர்கள். இனிமேல் ஆட்டம் தொடர ஏது பொருள்? பணிப்பெண்களையும் தொண்டர்களையும் பணயம் வைக்கிறேன். பணிப்பெண்களையா? மாமனே, மருமகனே, போடுங்கள் எனக்கு 9. தானே? போடுங்கள் மாமனே. 9 தானே? பார், போடுகிறேன் பார். 9
பகடையே 9 போடு பகடையே 9. திருதராஷ்டிர மன்னவரே, மன்றத்தில் நடக்கும் சூதாட்டம் நல்ல எண்ணத்தில் நடக்கவில்லை. சூழ்ச்சி மேலோங்குகிறது. இப்படியே இதை விடக்கூடாது. உடனே சூதாட்டத்தை தடுத்து நிறுத்துங்கள். குரு வம்சத்துக்கு அது நல்லது. விபரீதம் நடந்து விடக்கூடாது. போதும், நிறுத்துங்கள். தாம் வரம்பு மீறி பேசுகிறீர்கள். இப்பொழுது பாண்டவர்கள் தோற்றார்கள். அதனால் தான் பட்டை கொண்டு வருகிறது தங்களுக்கு. பகடையில் நாங்கள் கௌரவர்கள் தோற்றிருந்தால் குளிர் பூம்புலிலாக குளிர்ந்திருக்கும் தங்கள் மனது. மகா மந்திரி, அப்படியே அமருங்கள். அமருங்கள், அமர்ந்து விடுங்கள். மாமனே, மருமகனே, தாமாடுங்கள். சொல்லுங்கள் சாம்ராட் யுதிஷ்டரே, தாம் பணயம் வைக்கப் போவது எது? எது? எதுவும் இல்லை என்று ஓடப் போகிறீர்களா? ஏ தேரோட்டி மகனே, எமது உடலில் ஓடுவது சத்திரிய ரத்தமடா. எமக்கு யுத்தமோ சூதோ, இறுதி வரை போராடுவோம், ஓடமாட்டோம். அண்ணா, ஆடுங்கள், விருப்பம் போல் ஆடுங்கள். ஆம் அண்ணா, ஆடுங்கள். தம்பியர் நால்வரும் உங்கள் பின்னால். ஆடுங்கள் அண்ணா, முடிவை பார்த்து விடுவோம். ஆடுங்கள் அண்ணா. பகடைக்கு நான் பணயம் வைப்பது யானைப்படைகள். யானைப்படைகளா? மாமனே, மருமகனே, படைகள் யானைப்படைகள். விடாதீர்கள். விடுவேனா மருமகனே, விடுவேனா? மாமனே, தாம் 9 போடுங்கள். 9. 9 தானே? போடுகிறேன், போடுகிறேன். பலே மாமனே, பலே. மாமன் என்றாலே பகடை, பகடை என்றாலே வெற்றி. சொன்னது விழுந்து விட்டது போர்த்தாயா. என் மகன் வென்றானா? இது நிஜம்தானா? மன்னவா, நீங்கள் வெற்றியாக கருதுவது என் விழிகளுக்கு குரு வம்சத்தின் வீழ்ச்சியாக தெரிகிறது. இனியும் இதை தொடர விடாதீர்கள். ஆட்டம் ஆட்டமாக நடக்கவில்லை. சகுனியின் பகடை குரு வம்சத்தின் கொடிய முடிவுக்கு இங்கேயே பாதை அமைக்கிறது. தாங்கள் மௌனமாயிருந்தால் கேடு. அவலங்களுக்கு விதையொன்றுவதற்கு சாட்சியாக இந்த அவை ஆகக்கூடாது. விதுரா, இதுல அவலங்களுக்கு என்ன இருக்கிறது? சூதாட்டத்திலே சிலர் வெல்வார்கள், சிலர் வீழ்வார்கள். என்ன தர்மண்ணா? அடுத்தபடியாக தங்கள் பணயம் என்ன? பணயமாக எனது சேனைகள் முழுதும். சேனைகள்? சேனைகள்? சேனைகள் சேனைகள் நமக்கு தேவை மாமனே, விடாதீர்கள். மாமா 11. 11. மாமா 11. சாம்ராட், தமது சேனைகள் அனைத்தும் எனது மருமகளுக்குரியது. திருதராஷ்டிரா, இப்போதாவது இந்த ஆட்டத்தை நிறுத்தச் சொல். தாத்தா, இவர்கள் ஏதோ விளையாடுகிறார்கள். நமது பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற ஆனந்தத்தை தடுக்காதீர்கள். சூதில் எதுவும் நடக்குமே. பகடை திரும்பினால் பாண்டவர்கள் இழந்த பொருள்களை மீண்டும் ஆடி திரும்ப மீட்டுக் கொள்ளலாமே. இனி ஆட்டமாவது ஆடுவதற்கு வக்கிருந்தால் தானே. இனி எதை ஈடு சொல்ல?
யானைகள், குதிரைகள், தேர்கள், சேனைகள் உடமையெல்லாம் இழந்தாயிற்றே. சொல்லுங்கள் சாம்ராட் யுதிஷ்டரே, ஆட்டம் தொடருமா அல்லது முடித்து விடவா? பணயமாக இந்திரபிரஸ்தத்தை வைக்கிறேன். இதிலே நீங்கள் தோற்றால் பணயம் வைத்து நான் இழந்தவைகளை மீண்டும் என் உடமையாக்கிக் கொள்வேன். அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். மாமனே, ஜெயித்தால் நமக்கு இந்திரபிரஸ்தம். ஆடுங்கள், 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 இந்த ஆடுங்கள், ஆடுங்கள், மாமனே, ஆடுங்கள். என்ன இது பிரபு? தம் அனைத்தையும் இழந்த பிறகும் கூட யுதிஷ்டர் சூதாட்ட மேடையிலே இருக்கின்றாரே. சொல்லுங்கள் சாம்ராட் யுதிஷ்டரே, இப்போது பணயம் எதை தருகிறீர்கள்? எதை? மாமா, உள்ளது அனைத்தையும் இழந்தேன். இனிமேல் பணயம் வைக்க உடைமைகளே எனக்கில்லை. மாமா, இப்போது நான் ஒரு ஏழை. இல்லை சாம்ராட் யுதிஷ்டரே, இல்லை. தாம் இப்போதும் ஏழையாகவில்லை. இப்போதும் தம்மிடம் செல்வம் இருக்கிறது. தம்பியர் எனும் 4 செல்வங்கள் இருக்கிறார்கள். உரிமைப்பட்டவர் உடைமைகள் தானே. சாம்ராட் யுதிஷ்டரே, இதில் தாம் ஜெயித்து விட்டால் இளவரசன் துரியோதனன் உம்மிடமிருந்து வென்றதை எல்லாம் திரும்பப் பெறுவீர்கள். யோசியுங்கள் சாம்ராட் யுதிஷ்டரே. எந்த மன்னனிடம் நாடு இல்லையோ, செல்வம் இல்லையோ, சேனைகள் இல்லையோ, அதிகாரம் இல்லையோ, அந்த மன்னன் உலக மேடையில் செல்வாக்கில்லாதவன். சொல்வார் மகனே. ஆம் மாமனே. மூத்தவரே, தங்கள் தம்பியரை வையுங்கள் பணயமாய். ஆடி அடையுங்கள் தாம் இங்கு தோற்று போன தமது நாட்டை, மற்ற உடைமைகளை. மன்னா, இனிமேலும் ஆட்டம் தொடர வேண்டுமா? மாயச்சூதை நிறுத்தச் சொல்லுங்கள். இதில் நெறிகிறந்து போகிறார்கள். ஈடு பொருளாய் யானைகள், சேனைகள், ஆயுதங்கள் நாடுமல்லவா ஈடு வைக்கப்பட்டது. இது சூதாட்டம் அல்ல, இது திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சியாட்டம் மன்னா. பிரபு, விதுரர் சூழ்ச்சி ஆட்டம் என்கிறார். விதுரர் சொன்னது சரி. பாவம், அவர் குறிப்பிடுவதை திருதராஷ்டிரரால் அறிந்து கொள்ள இயலாது. தேவி, காட்சியை பார்ப்பவருக்கு காண கண்கள் இருக்க வேண்டும். திருதராஷ்டிரருக்கு புறக்கண்கள் மட்டுமல்ல, பிறவியின் இயல்பு தமது அகக்கண்களையும் மூடிக்கொள்வதுதான். ஆகையால் விதுரரின் முயற்சி வீணாகின்றது. ஏன் மூத்தவரே, என்ன யோசனை? பணயமாய் தம்பிகளை வைக்கிறீரா, இல்லை ஏமாற்றத்தில் நிலையிழந்து எழுந்து செல்கிறீரா? சொல்லுங்கள் சாம்ராட் யுதிஷ்டரே. தம்பி என்பவன் மைந்தனை போன்றவன். அந்த மைந்தனை அப்பன் இங்கு வைத்தால் என்ன? வைக்கிறேன். பண்புள்ள தம்பி நகுலனை வைக்கிறேன். நகுலனா? நகுலன் பணயமா? பிரபு, இந்த சூது தர்மராஜர் யுதிஷ்டரரை தடப்புரள வைத்து விட்டது. மாமனே, நமக்கே நகுலன்.
சொல்லுங்கள் சாம்ராட் யுதிஷ்டரே, அடுத்தபடி பணயம் எது? யார்? என் தம்பி சகதேவனை வைக்கிறேன். சகதேவன் மாமனே 11. மாமனே 11. மாமனே 11. போடுகிறேன் போடுகிறேன். ஓடுங்கள் ஓடுங்கள். அர்ஜுனன் மாமனே அர்ஜுனன் என்ன போட வேண்டும் சொல். மாமனே 11 போடுங்கள் மாமனே 11. ஆம் மாமனே 11 போடுங்கள். மாமனே 11 போடுங்கள் மாமனே. மாமனே அர்ஜுனனையும் வென்று விட்டோம். நமக்கு அர்ஜுனனும் அடிமையானான். மாமனே தாம் அர்ஜுனனையும் தந்து விட்டீர்கள். அர்ஜுனனும் அடிமையானான் மருமகனே. அர்ஜுனனும் அடிமை. பீமன். பீமனா பீமனா? மாமனே பீமன் பீமன். பீமன் மருமகனே மாமனே தாங்கள் பீமனையும் தந்து விட்டீர்கள். சாம்ராட் மட்டும் இருக்கிறார். பிரபு, கௌரவர் சபையிலே அமர்ந்திருக்கின்ற வீரர், மகாவீரர், பிதாமகர், ஆச்சாரியர் யாவரும் திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருக்கிற கூட்டத்தை ஏன் தடுக்கவில்லை? தேவி, கௌரவர் சபையிலே அமர்ந்திருக்கிற வீரர், மகாவீரர், ஆச்சாரியர், பிதாமகர் சபையில் அனைவருமே மன்னரை எதிர்த்து பேசுவார்களா? துரியோதனன் தரும் சாப்பாடு அதைத்தானே சாப்பிடுகிறார்கள். ஆகையால் அத்தனை பேரின் புத்தியும் விலை போய்விட்டது. சோறு தருகின்றவனை விரோதிக்க யார் நெஞ்சு துணியும்? சபையில் அமர்ந்த அற்ப கௌரவர்களின் மனசாட்சி எங்கே? காணாமல் போனது தேவி, காணாமல் போனது. பிரபு, பாண்டவர்கள் இந்த சபைக்கு போகாதிருந்திருந்தால்? தாய்மை உணர்வுடன் பேசுகிறாய். இதை தர்மசாஸ்திரங்களும் பேசுகிறது, அடித்துச் சொல்கிறது. குணங்கெட்டவன், கேடு நினைக்கின்றவன் இல்லத்திலே எதையும் தின்னாதே என்று கண்டிப்பாய் சொல்கிறது. அவர்களின் விருந்தாளியாக போகாதே என்று. பாவம், இதை பாண்டவர்கள் மறக்க கூடாதல்லவா? கூடாது என்றால் பிரபு, சூதுக்கு முடிவே இல்லையா? தேவி,
மலையிலிருந்து மண்ணை நோக்கி ஓடி வருகின்ற ஒரு நதிக்கு ஆணையிட்டு அதை தடுத்து நிறுத்த யாராலும் முடியுமா? குறிபார்த்து செலுத்திய அம்பு மீண்டும் திரும்புமா வில்லுக்கு? தேவி, இதேதான் பேரழிவை நோக்கிச் செல்கின்றவன் கதை. சூது மயக்கத்திலிருந்து மீட்கவே இயலாது. உண்மையைச் சொல்வதானால் இது விதியின் விளையாட்டு தேவி. இந்த சூது மனிதனை கெடுக்கும் தேவி. கண்ணுள்ளவன் குருடனாகிவிடக்கூடாது. திருதராஷ்டிரர் ஒரு பிறவி குருடர். மனதையும் பிள்ளையின் மீதுள்ள மோகத்தால் குருடாக்கிக் கொள்கிறார். இன்று அவருடைய அகக்கண்களும் குருடாகிவிட்டது. கண்ணில்லா மன்னவன் தன் மகனே அனைத்தையும் அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஆசையால், அந்த தாக்கத்தால் அவர் தீங்கு தடுக்காமல் வீழ்ச்சிக்கு திருந்தே இணங்குகிறார். விழியற்றவர் தன் குடியையே கெடுக்கின்றார். தம்பியர் இல்லையே பணயம் வைக்க. எப்படி இனிமேல் ஆட்டம் தொடர? சாம்ராட் யுதிஷ்டரே, இனி பணயமாக என்னையே வைத்துக் கொள்கிறேன். அவசரப்படாமல் யோசித்து அப்புறம் சொல்லுங்கள். துரியோதனனுக்கு அடிமையாகும் நிலைமை வந்துவிடும். தம்பியர்களையே அடிமையாக்கி விட்டவன். அது பற்றி சிந்திக்க தேவையில்லை. நியாயம் மாமனே. சற்று யோசித்து பகடை போடுங்கள். போடுங்கள் 12. அப்படியே மருமகனே, அப்படியே போடுங்கள் 12. போடுங்கள் மாமனே, போடுங்கள் 12. போடுங்கள் 12. எடுங்கள் உங்கள் மணிமுடியை. அது வணங்கட்டும் என் காலடியை. பிரபு, என்னே விதியின் விளையாட்டு. சகுனியை போன்ற கொடியவர் தர்மராஜனை வெல்கிறார். தேவி, இதுதான் வர இருக்கின்ற கலியுகத்திற்கு ஓர் அறிமுகம். இதுதான் கலியுகத்தின் நடப்புகளை காட்டும் கண்ணாடி. கலியுகத்தில் மனிதன் பொய், புரட்டு, ஏமாற்று மூன்றிலும் மேதையாவான். இந்த கௌரவர் போல மற்றவர் காட்டும் மோசடி பாதையில் செல்லுவான். பிரபு, வரும் கலியுகமே தர்மத்தின் பாதை காட்ட ஆள் இல்லாமல் போனால் அதன் முடிவுதான் என்ன? தேவி, இந்த சூதின் பின்விளைவை காணும் குருக்ஷேத்திர பூமி, பாண்டவர்களின் வாழ்வு, தர்மத்தை நம்புபவர்களுக்கு பாதை காட்டப் போகிறது. தேவி, நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே, அந்த துரியோதனனும் சகுனியும் அக்கிரமத்தின் எல்லையை தொட்டு பார்க்க துணிந்து விட்டார்கள். என்னை மன்னியுங்கள் சாம்ராட் யுதிஷ்டரே. தாம் தம்மையும் இப்போது இழந்தீர்கள். ராஜ்யம் போனது, தம் ஆட்சியும் போனது. இனிமேல் தாம் சாம்ராட் இல்லையே. தாமும் தம் தம்பியரைப் போல என் இனிய துரியோதனனுக்கு அடிமையாகி விட்டீர்கள். ஆமாமா, அடிமையானேன் நானும்.
இனிமேல் பணயம் வைக்க ஏதுமில்லை, எதுவும் இல்லை என்னிடம். பணயம் வைக்க சக்தி இல்லை. இல்லை என்ற பேச்சு ஏன்? அந்த முடிவுக்கு வருவது தவறாகும். அற்புதமான ஒன்று இன்னும் தம்மிடம் இருக்கிறது, அளப்பரிய மதிப்புடையது. இல்லை, மதிப்புடையது எதுவும் இல்லை. இல்லாமல் என்ன இருக்கிறது? பாஞ்சாலி திரௌபதி. மாமா, திரௌபதி. ஆழ்ந்த யோசனை ஏன் மூத்தவரே? மனைவி மட்டும் ராணி, மாலையிட்ட மணவாளர்கள் அடிமைகள். இது ஒழுங்கே இல்லையே. தாம் திரௌபதியும் பணயம் வைத்து பாருங்கள். நீங்கள் ஜெயித்தால் முன்னர் இழந்ததெல்லாம் தம்முடையது. நாங்கள் ஜெயித்தால் தாங்கள் மற்ற தம்பியருடன் ஆனதைப் போல் பாஞ்சாலியும் எங்களுக்கு அடிமையாவாள். பாவம், 5 பேரை மணந்தவள் எப்படி அவர்கள் இல்லாமல் தனித்திருப்பாள் மூத்தவரே? ஆடுங்கள், விட்டதை பிடிக்க விடாமுயற்சியுடன் இறுதி பகடை. அதிர்ஷ்டத்தை பாருங்கள். பாஞ்சாலியை பணயம் வைக்கிறேன். பாஞ்சாலி, பாஞ்சாலி. சரி மாமனே, சொல் மருகனே. பார்த்து போடட்டும் பகடையை உங்கள் கை. உங்கள் கை இப்பொழுது உறங்கிவிடக் கூடாது. உறங்காது. மாமனே, 12 போடுங்கள். 12 12. மாமனே, போடுங்கள் 12. போடுங்கள் மாமனே. மாமனே, மாமனே 12. மாமனே 12. 12. அப்படியே போடுகிறேன் பாருங்கள், அப்படியே போடுகிறேன். மாமனே, திரௌபதியும் நமக்கு அடிமையாகிவிட்டாள். பணியாளனே. ஆணை இளவரசே. செல் பணியாளனே. நாம் அடிமையாக்கிய தாதி திரௌபதிக்கு நமக்கு பணி செய்ய இங்கு அழைத்ததாக என் ஆணையைச் சொல். கட்டளை இளவரசே. என்ன பணியாளனே, ஏதாவது செய்தி உண்டா? செய்தி இல்லை மகாராணி. ஆணை கொண்டு வந்தேன். இளவரசர் துரியோதனர் தம்மை சூதாடும் சபைக்கு உடனே வரும்படி ஆணையிட்டிருக்கிறார். பாஞ்சாலியை சூதாடும் சபைக்கு வரும்படி ஆணையிட்டாரா? ஏன் மறந்து விட்டாரா? நான் பாண்டவர் மனைவி என்பதை. அதுவும் எனக்கு ஆணையிட அதிகாரங்கள் என் புருஷர்களுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் இல்லை. மன்றத்தில் என்ன? உங்கள் மன்னர் என்னை அழைப்பது, சூதாடும் சபைக்கு வரச் சொல்வது, அதுவும் ஒரு பெண்ணுக்கு சூதாடும் சபையில் என்ன வேலை? மன்னியுங்கள் மகாராணி. இப்போது தாம் சூதிலே பணயம் வைத்து தோற்கப்பட்ட ஒரு பொருள். அதனால்தான் தம்மை சூதர் சபைக்கு உடனே வரச் சொல்லி ஆணையிட்டிருக்கிறார். பணியாளனே, பாஞ்சாலி ஒரு பொருள் அல்ல, பணயமாக வைத்து ஆடுவதற்கு. நான் ஒரு பெண், பொருள் அல்ல.
அதுவும் என் தர்மராஜர் பகடை ஆட்டத்திலே என்ன ஏன் வைத்தார்? அந்த நிலை தர்மராஜர் சூதாட்டத்திலே தன் உடைமைகள், சேனைகள், யானைகள், உடன் பிறந்த தம்பிமார்கள் நால்வரையும் தோற்ற பிறகு தன்னையும் பணையம் வைத்து அதில் அவரும் தோற்றார். என்ன, மன்னவர் தன்னையும் பணையம் வைத்தாரா? அவர் என்னையும் பணையம் வைத்தாரா? அங்கு நடந்தது சூதா, சூழ்ச்சியா? சிந்திக்க மறந்தார தர்மராஜர் தம்மை தாமே இழந்ததில் மன்னருக்கு இந்த பாஞ்சாலியை பணையம் வைக்க அதிகாரங்கள் இல்லை. பணியாளனே. என்ன மகாராணி? செல், உன் இளவரசரிடம் சொல், வரமாட்டேன் என்று. அப்படியே மகாராணி. என்ன சொன்னாய்? அந்த தாதிக்கு இத்தனை திமிரா? கொஞ்சம் இரு மருமகனே, கொஞ்சம் இரு. மகாராணி இன்றுதானே தாதி பெண்ணானாள். அவளுக்கு இது புது பணி இல்லையா? பணியாளனும் முன்னாள் மகாராணி என்ற பயத்தில் அதிகம் வலியுறுத்தாமல் வந்திருப்பான். ஆம், அதுதான் மாமா. அந்த திமிர் பிடித்த திரௌபதியை பணியாளன் சென்றால் அழைத்து வர முடியாது. துச்சாசனா, ஆணையிடுங்கள் அண்ணா. நீ சென்று அவளை இங்கு வரச் சொல். நீ சொல்லியும் வர மறுத்தால் அவள் கூந்தலை பிடித்து இங்கு இழுத்து வா. அடம் பிடிக்கும் அடிமைகளை நீ இழுத்து வருவாயே, அதைப் போல் திரௌபதியை தூசியாக நினைத்து இந்த அவைக்கு இழுத்து வா. நீ இழுத்து வா, செல். சொன்னதை செய்வேன், பாருங்கள். வேண்டாம் துச்சாசனா. பாஞ்சாலி திரௌபதியை சபைக்கு இழுத்து வருவேன். துச்சாசனா, சிறிது மரியாதையின்றி என் அனுமதி இல்லாமல் எதற்காக உள்ளே வந்தாய்? அனுமதி எனக்கா? உன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டாய்? இப்போது நீ ஒரு தாதி, அடிமை பெண். அடிமை பெண்ணின் வீட்டுக்குள் வர அவள் உரிமையாளனுக்கு அனுமதி யாரும் தர வேண்டியதில்லை. வென்றவன் விரும்பினால் வரச் சொல்லுவார். பாஞ்சாலி, நீ யார் கேட்க? புரிந்ததா? துச்சாசனா, துச்சாசனா, பாஞ்சாலி நான் உன் அண்ணி அல்லவா? அது மட்டுமா உன் மூத்தவரின் மனைவி? நீ நீ என் இளைய மைத்துனன். உறவு முறையில் உனக்கு அண்ணி பெற்ற தாயை போல, பெற்ற தாயை போல. பெற்ற தாய் போலவா? அப்படி சொல்லாதே. இப்போது நீ எங்களுடைய தாதி, வேறு உறவில்லை. உறவில்லையா? அட அற்பனே! அற்பத்தனத்தின் ஆரம்பமே நீதான். உன் வாழ்க்கையே அற்பத்தனம்தான். என் அண்ணனை அன்று பார்த்து நீ சிரித்தாய். அந்த சிரிப்புக்கு சிரிப்பு பரிசாக மன்றத்திலே கிடைக்கப் போகிறது. வா என்னுடன். துச்சாசனா, துச்சாசனா, கையை பிடிக்காதே. விடு. வா. வர முடியாது துச்சாசனா, விடு. வா. விடு துச்சாசனா, விபரீதமாகிவிடும். நீயே சற்று யோசி. இப்போது நான் வீட்டு விளக்காக இருக்கிறேன். விட்டு போய்விடு. விட்டு போக வரவில்லை, இழுத்து போக வந்தேன். விடு என்னை. பிடிவாதம் பிடிக்காமல் வந்துவிடு. எப்படி அழுதாலும் விடமாட்டேன். துச்சாசனா, விடு என்னை. அடிமையே, வா என்னுடன். வா என்னுடன். வா. வா. வா.
வா என்னுடன். வா. 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 கூந்தலை பிடித்தே இழுக்கின்றானே கௌரவர் கூட்டத்து கொடியவன் இவனே. வேந்தரின் மனைவி விடுகின்ற கண்ணீர் வேதனை தீயா மாறிடும் நாளை. சான்றோரெல்லாம் ஊமைகளா சகுனி மருகனை கண்டு அஞ்சும் பேடிகளா. பெண்ணுக்கு ஏனோ அநியாயம் அதை பார்க்கும் வாய் திறவாத பெரியோர் கூட்டம். அறம் என்ற போர்வைக்குள் பதுங்கிய கூட்டம். சகுனியின் பகடைக்கு அதுதானே ஊட்டம். கண்ணில்லா மன்னவன் அவனுக்கு நாட்டம். தன் மகன் வெற்றி ஒன்றே தேட்டம். அண்ணா, அடிமையை இழுத்து வந்து விட்டேன். பலே துச்சாசனா, பலே, பாராட்டுகிறேன். அண்ணா, பார்த்தீர்களா? தங்களால் திரௌபதிக்கு தலைக்குனிவு நேர்ந்தது. நான் தங்கள் தம்பியாக இல்லாதிருந்தால் எந்த கையால் நீங்கள் திரௌபதியை பணயமாக வைத்து இந்த பேடியருக்கு அடிமையாக்கினீர்களோ அந்த கையை எரித்திடுவேன். அமைதியாய் இருங்கள். கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் தராதீர்கள். அடிமைக்கு ஆத்திரம் வருகிறதோ? உனக்கு மறதியா? நீ எனக்கு தாசன், தாசன். அடிமையின் குரல் இந்த அவையில் ஒலிக்க கூடாது. பேசாதே நீ. உட்கார், உட்கார், உட்கார். உனக்குள் பொங்கும் எரிமலைக்கு காரணம் அந்த அடிமைதானே? முன்னர் ஏற்பட்ட புண்பட்டு நான் துடிப்பது எவருக்கும் தெரியாதே. நான் புண்பட்ட கதையை இப்பொழுது சொல்கிறேன். நான் எரிமலையாக காரணம் இவள்தான். அன்று என்னை பார்த்து உங்கள் பாஞ்சாலி சிரித்தாள். இன்று இந்த அவையை அவளை பார்த்து சிரிக்க வைக்கிறேன். திரௌபதி, அடியே திரௌபதி. துச்சாசனா, ஆணையிடுங்கள் அண்ணா. எழுந்திரு.
நம்பிக்கை ஆணையிட்டால் அப்படியே நடக்கிறேன். தங்கள் ஆணை என்ன? சொல்லுங்கள். வா திரௌபதி, வா. தயக்கமே, என் துணை மீது உட்கார். துரியோதனா! நீ ஒரு பெண்மணியை அல்ல, பாண்டவர் கண்மணியை இகழ்ந்தாய். இந்த பீமன் இன்று சபையில் சபதம் செய்கிறேன். எந்த தொடை மீது என் தேவியை வந்து உட்காரச் சொன்னானோ, என் இறைவன் மீது ஆணை, போர்க்களம் காணப்போகிறது. அந்த தொடையை நான் பிளந்து ரத்தம் குடிப்பதை. அடே துச்சாசனா, பீமனின் இன்னொரு சபதத்தையும் கேட்டுக்கொள். எந்த கையால் என் தேவியின் கூந்தலை பற்றி இழுத்து வந்தாயோ, அதற்கு பழிக்கு பழி உன் உடலை இரண்டாக பிளந்திடுவேன். அதில் பொங்கி வரும் ரத்தத்தை திரௌபதியின் கூந்தலில் பூசுவேன். திரௌபதியின் கூந்தலில் பூசுவேன். திரௌபதியின் கூந்தலில் பூசுவேன். திரௌபதியின் கூந்தலில் பூசுவேன். கிருஷ்ணா